பால் அப்படிங்கிறது அந்த காலத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் அத்தியாவசியமான உணவா இல்லை அப்படின்னாலும் இப்ப இருக்கிறவங்க அதை பழக்கப்படுத்திட்டாங்க அத்தியாவசியமான உணவா. ஸோ இந்த பாலை வந்து தினமும் எடுத்தாதான் தூக்கம் வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் சில பேர் இருக்காங்க. அப்படிப்பட்ட பால் இப்போ அத்தியாவசிய உணவாயிட்டதால அதை நம்மளால தடுக்க முடியாது. ஆனா இந்த பாலை எப்பப்ப எடுத்துக்கணும், எப்படி எடுத்துக்க கூடாது அப்படிங்கறது தான் இந்த வீடியோவில் நாம பார்க்க போறோம். பால்ல நமக்கு தேவையான எசென்ஷியலான ஊட்டச்சத்து இருக்கு அப்படிங்கறத நம்மளால மறுக்கவே முடியாது. இதுல கால்சியம், விட்டமின் டி, பாஸ்பரஸ் இதெல்லாம் நிறைய அளவுல இருக்கு. இது நீங்க ரெகுலரா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து இதுல கிடைக்கும். உங்களோட போன் டென்சிட்டி, உங்களுக்கு தேவையான புரோட்டீன் இது எல்லாமே கிடைக்கும். ஆனா இந்த பாலை நீங்க உணவு கூடயோ இல்லைன்னா வேற எதையா சாப்பிடும்போது கூடவோ சாப்பிடக்கூடாது. முக்கியமா சால்ட் சம்பந்தப்பட்ட உணவுகளை நீங்க பால் குடிக்கும் போது எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட டைஜஸ்டிவ் பவரை அது வீக் ஆக்கிடும். அதே மாதிரி பால் நீங்க வெறும் வயத்துல எடுத்துக்க கூடாது. அதுக்கு முன்னாடி ஏதாச்சும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் கேப் விட்டு அதுக்கப்புறம் தான் எடுக்கணும். ஏன்னா இது உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளமை கொண்டு வரலாம். அண்ட் முக்கியமா நீங்க மீன் சாப்பிட்டீங்க அப்படின்னா உடனடியா பால் குடிக்க கூடாது. இது உங்களுக்கு ஸ்கின் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸை கொண்டு வந்துடும். அண்ட் அதே மாதிரியே சில பேர் பால் குடிச்சு கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் சார் டேஸ்ட்ல இருக்கிற எதையாவது சாப்பிடுவாங்க. அதை எப்பவுமே பண்ணக்கூடாது. அது உங்களோட ஹெல்த்தையும் டேமேஜ் பண்ணிடும். ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பாலை எப்படி எப்போ எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடுச்சா? அப்படியே இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.